ஷேய் வேஸ்டோ பிரமா நீதிபதி சர்ச்சி கணக்கு போடுதார். கைலாசத்திலிருந்து 13 எம்எல்ஏ தூக்குவார். 13க்கு 13 அடிப்பார். 13ல் மந்திரி 2 பேர் கிடக்கான் விருதுநகர் மாவட்டத்தில். இந்த ரெண்டையும் சேர்த்து தான் தூக்குவார். 13க்கு 13 தூக்கி தெற்குப்பாளையம் ராஜபாளையம் நீதிமன்றத்துக்கு சட்டையை பிடிச்சி ரோட்டில் 10 கிலோமீட்ரு இல்லை 5 கிலோமீட்ரு இழுத்து வருவான். ரோட்டில் அந்த சட்டையை பிடிச்சி இழுப்பான். பின்னாடி காலரை இழுத்து கர்றன்னு ரோட்டில் இழுத்து வரையில் 2 கையை தூக்குவான். அப்போ தான் தூக்குவான். கடவுளே தப்பு செஞ்சிட்டோம் மன்னிச்சிருங்க. அந்த வார்த்தை வருத வரைக்கும் கர்றன்னு இழுப்பான். சுற்றி எறிவான். சுற்றி தூக்கி அப்படியே அடி உழாத அளவுக்கு ஊமத்தனமாக 2 காலரை பிடிச்சி இழுத்து வருவான். சட்டை காலர் பின்னாடி காலரை போட்டு தானே கையை தூக்கி வீசுதான். கையெடுத்து கும்பிடுதான். கையை தூக்கி என்ன செய்தான்? பாமர மக்கள் ஏழை எளிய மக்களை அப்படி தலையில் பேப்பரில் அடிக்கான். நக்கல் நையாண்டி பண்ணுதான். அகம்பாதம் பண்ணான்ல மந்திரி விருதுநகர் மாவட்டம் எம்எல்ஏ. புரியுதா? 13 எம்எல்ஏவை தூக்குவார். அவன் மந்திரியாக இருந்தானே, அவன் சட்டி மயிராக இருந்தானே, செடி சேத்தியாக இருந்தானே, அவன் எம்எல்ஏ தானே. எம்எல்ஏ இருந்தால் மந்திரியாக உட்காந்துருக்கான். அப்போ விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சிலுவத்தூர் மதுரை இந்த 13 எம்எல்ஏ தூக்கி ரோட்டில் சட்டையை பிடிச்சி கர்றன்னு இழுத்து கொண்டு போவான். வானரப்படை இராணுவம் முப்படை கைலாசம் தான். கைலாசத்தில் பின்புறத்தில் ஒரு எம்எல்ஏ இருக்கானா, இவன்லேருந்து இங்கேருந்தே காணொலியில் போகும். தெற்குப்பாளையம் ராஜபாளையம் நீதிமன்ற கோர்ட்டுக்கு போகும். சுற்றி எங்கே இருந்தாலும் சரி அங்கேருந்தே இழுத்தே தான் வருவான் வானரப்படை. ஏன்னா தன் தரையில் அவன் ஓடலை. மலங்காட்டில் ஓட விட்டான். மலங்காட்டில் என்கவுண்டர் ஷூட்டிங் பண்ணு, என்கவுண்டர் பூரா அங்கே அடி இங்கே அடின்னு விட்டான்ல அரசியல்வாதி. தன் தரையில் பூமியில் அவனை இறக்கி விடையில அப்படியே காலரை பிடிச்சி இழுத்து வருவான். ரோட்டில் இழுடாம்பார் இங்கேருந்தே போடுவார். ஏன்னா நேராக உட்காந்துட்டார். அவர் நேரடியாக உட்காந்துன்னு தப்பு செஞ்சானா தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல்வாதி எவ்வளோ பெரிய கொழுப்பு. புரியுதா? அதுக்கப்புறம் தான் முதலமைச்சரை கை வைப்பார். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் முதலமைச்சரை காலரை பிடிச்சி தூக்கி எழுடாம்பார். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும். புரியுதா? பெண்ணு இருக்குது டெல்லியில். அகம்பாதம் பண்ணாடா. ஏன்னா உட்காந்து இவ்வளோ நாள் கணக்கு போட்ட கணக்கு நீ எடுக்கலை அப்படின்னா, அப்போ ஆட்டத்துக்கு நான் குதிரை ரேசி ஆட்டத்துக்கு நான் விட்டுருக்கேன் பூமியை. அந்த கேள்வி கேட்காரு. குதிரை ரேசி ஆட்டம் ஆடும்ல, குதிரை ரேசி ஆட்டத்துக்கு நான் பூமியை கொடுத்துருக்கேன். ராஸ்கல் பிச்சு ரவரவையாக எடுத்து போடுவிட்டார். அப்போ கணக்கு 13க்கு 13. புரியுதா? 13 என்னந்துருதா? 13வது கோடீஸ்வர் உலக நாடு தெரியணும். காணொலியில் போகல என்ன 13 பேர் தூக்குதாரு, 13 பேர் அடிக்காரு, 13 பேரை இப்படி செய்தார் ஐயா அப்படிங்கிற கணக்கு நாக்கால வரையில் தான் 13வது கோடீஸ்வர ஜோதிலிங்கம். 13வது கோடீஸ்வர் 12 ஜோதிலிங்கம். அப்போ தான் உலக நாடு பார்ப்பான். வெளிநாட்டுக்கார பேருக்கு தெரியாது 12 ஜோதிலிங்கம் கடவுள் இருக்காரு அப்படின்னு தெரியாது. அது முக்காடு தொப்பி தாடி இந்த முட்டா பேருக்கு தெரியும். 12 ஜோதிலிங்கம் உட்காந்துருக்காரு. 13 உட்கார்ந்தாருன்னா கொன்றுவார். தூக்கி அடிப்பார். அது அவரால் தான் முடியும், கடவுளால் தான் முடியும். வேறு யாரால் எந்த கொம்பனால் முடியாது. விஷ்ணு பிரமா எங்களால் முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். புரியுதா? போட்டாச்சுரா, கணக்கு போட்டாச்சு. இந்த காணொலியில் ஓடையில் உலக நாடு ஓடையில் அப்போ தான் சரண அடைவான். எங்கே சரண அடைய வைக்காருன்னு பார். 13க்கு 13 எம்எல்ஏ ராஜபாளையம் தெற்கு பாளையத்திலேருந்தே தூக்குவார். சட்டமன்ற எம்எல்ஏ காலரை இழுத்து அப்படியே 13 பேரை இழுத்தே கொண்டு போவார். அப்படியே அவன் போட்ட ஷூவில் எத்துவான், மூஞ்சில் எத்துவான், முகரையில் எத்துவான். நடக்கும். இதில் கவர்மெண்ட் லாயர் உள்ளே துடிச்சு வந்தானா அந்த நேரம் அவனையும் பிடிச்சி அப்படியே காலரை பிடிச்சி தூக்கிடுவாங்க. முக்கால் சத்தியம் சட்டை காலரை போட்டு தானே ஆடுதான். அந்த சட்டை காலரை பிடிச்சி எப்படி பிடிச்சி அணைக்காருன்னு பார். முக்கால்